நீங்கள் ஒரு பெஸ்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் ஆகிறதுக்கு டிப் நம்பர் 8. ஸோ இதில் என்னன்னா, இனிஷியலாக அனாட்டமியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய கொஷின். எல்லா காலேஜஸ்லையுமே எல்லா கிளாஸ்லையுமே ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் நான் தமிழ் மீடியமில் படித்தேன், எனக்கு இது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குன்னுவாங்க. அவங்களுக்காக தான் இது. ஸோ இது வந்து ஒரு புரியாத புதிர் தான் கடைசி வரைக்கும். காலேஜ் சேர்ந்து ஃபஸ்ட் இயரில் ரொம்ப புதுசாக இருக்கும். நம்ம ஸ்கூலில் 12th வரைக்கும் வேறு மாதிரி படிச்சிருப்போம் சப்ஜெக்ட்ஸ்லாம். பட் இனிஷியலாக காலேஜஸில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்னு பார்த்தீங்க அப்படின்னா அனாட்டமி, ஃபிசியாலஜி, சோசியாலஜி, சைக்காலஜி, ஃபிசிக்ஸ், தீஸ் ஆர் தி சப்ஜெக்ட்ஸ். இதில் அனாட்டமி, ஃபிசியாலஜியில் நிறைய புது வேர்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அனாட்டமி, ஃபிசியாலஜியில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு நோட்டில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு எழுதி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதை ஒரு மெடிக்கல் டிக்ஷனரி வச்சு பாருங்கள். 10 times, 100 times, 1000 times திரும்பி திரும்பி பாருங்கள். நல்லா புரிஞ்சு அதை வந்து உங்கள்